ஸோ நம்ம இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ்னா முட்டை கிரேவி. ஸோ நம்ம இது முட்டையை நல்லா வந்து பாயில் பண்ணி வச்சுருக்குறோம் சூப்பராக. ஸோ இது இன்றைக்கி தான். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து ஒரு 10 ml விட்டுருக்கோம். ஸோ முட்டையை நல்லா பாயில் பண்ணியாச்சு. இப்போ இது போட்டு ஃப்ரை பண்ணணும். ஓகே நண்பா, இதில் நானும் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் இன்றைக்கி முட்டை. ஸோ வந்து அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. என்னோட வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஆயில் ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தெரிக்கும் பார்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி தான் போடுவோம். ஃப்ரை பண்ணி பொடியும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் ஆயில் வச்சு. ஸோ இந்த இது அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதுவும் பாயில் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதுதான் பாருங்கள், பாயில் பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இது அதோட சேர்த்துக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சு எண்ணெயில். அதோட சேர்த்து போட்டுவோம். பச்சை மிளகா வச்சுருக்கிறோம். பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஒரு 2 வெங்காயம். இங்கே வந்து கார்லிக் வச்சுருக்கோம், பூண்டு அப்படின்னா. ஸோ இப்போ டொமேட்டோ கட் பண்ணுவோம். அப்படின்னா அதில் பாருங்க நண்பா, இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்து இந்த பிளேட்டில் போட்டுவோம், மாற்றிடுவோம். இதுதான் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க முட்டையை, நல்லாயிருக்கும். கையில் ஃப்ரை பண்ணியாச்சு. இதுதான் பாருங்க நண்பா. ஸோ நம்ம தெரிக்குது, தண்ணியோட போட்டுருவோம். அதனால தெரிக்குது நண்பா. ஸோ இதில் வந்து ஜீரா வந்து 1 கிராமு. இப்போ வந்து வெங்காயம் போடுறோம். பேலீஃப் போட்டிருக்கு, 2 பேலீஃப் போட்டுருங்க. எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். அது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ எண்ணெய் பார்த்திங்களா நிறையா அப்படி நடக்குது. எண்ணெய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம ஊர்லனா ஒரிஜினல் கிடைக்கும், இங்கெல்லாம் பேக்கிங் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போது இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகும். இல்லை ஒரு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதுதான் சூப்பராக. ஸோ இப்போ உப்பு போட்டுருவோம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். கொஞ்சம் தெரியும் எது உப்பு போடுறோன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து பாயில் ஆகிடும். இப்போ மூடி போட்டு முடிவோம். ஸோ அந்த ப்ரௌன் சீக்கிரம் குக் ஆகி போடுவாங்க. ஸோ அப்பப்போ வந்து பண்ணிக்கிட்டுங்க எல்லாத்தையும் பிடிச்சிக்கும். முடியும். ஸோ வேறு நண்பாப்போ நல்லா இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஆனியன், பூண்டு எல்லாம் நம்ம பாருங்கள். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா சூப்பராக ஆச்சு. இப்போ மசாலா வந்து இப்போ நம்ம இப்போ கறி பவுடர் போடுறோம். கறி பவுடர் ஒரு 5 கிராம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கறி பவுடர் அப்படின்னு சொல்லி கறி பவுடர் ஃபுல் எல்லாமே மிக்சிங் ஆகிற மாதிரில பாருங்கள். நம்ம இப்போ தண்ணி போட்டு இப்போ கறி பவுடர் போட்டுருக்கு 5 கிராம் போட்டுட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்லி கறி பவுடர் தான் போட்டிருக்காங்க. चिली नहीं खाते, गरम मसाला. இது வந்து கரம் மசாலாவா? கரம் மசாலா போடுங்க. थोड़ा सा हल्दी, ஹல்தி பவுட்ரு, இது மஞ்சத்தூள் 1 கிராம் போட்டுங்க. கரம் மசாலா ஒரு 3 கிராம் போட்டுங்க. சொல்கிறாச்சு. ஜீரா பவுட்ரு, जीरा नहीं है, धनिया पाउडर. இது வந்து கொரியாண்டர் பவுட்ரு. இது வந்து மல்லித்தூள், काली मिर्च. இது பெப்பர் பவுட்ரு. இது வந்து ஒரு 1 கிராம் போட்டுங்க. இது பெப்பர் போட்டுங்க. மிளகுத்தூள் இதுவும் போட்டுருக்காரு. ஸோ எல்லாம் போட்டுருக்கோம். ஸோ வெங்காயம் பாருங்கள், 2 வெங்காயம் போட்டு எவ்வளோ இதாக வச்சு பாருங்கள். जीरा पाउडर. இது வந்து ஜீரா பவுட்ரு. ஜீரா பவுட்ரு ஒரு 2 கிராம் 3 கிராம் ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ இது நல்லா மசாலா நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ டொமேட்டோ போட்டுறோம்னா தக்காளி ஒரு தக்காளி போட்டுருங்க. அந்த பெரிய தக்காளியாக போட்டுருங்க. சரி, ஸோ இது பாருங்க நண்பா. இப்போ மூடியை போட்டு முடியுங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகும். அந்த மசாலா டொமேட்டோலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா கிரேவி நல்லா திக்காகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கிரேவி செம்மையாக இருக்குது பார்க்குறது. ஸோ நல்லா என்ன பண்ணி இப்போ வந்து இப்போ உருளைக்கிழங்கு போடும். ஸோ உருளைக்கிழங்கு போட்டாச்சு. ஸோ ஒன்று நல்லா இது பண்ணிடலாம் தான் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே பாயில் பண்ணியிருக்கு உருளைக்கிழங்கு, சீக்கிரமாக முடியும்.
பாருங்கள் பக்காவாக இருக்குது மாஷாஅல்லாஹ். ஸோ கலந்து போது ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஸோ நம்ம இப்போ மூடியை போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கு நல்லா குடிக்கட்டும் 10 நிமிஷம். ஸோ நம்ம பாருங்கள் நம்ம நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு ஆலு உருளைக்கிழங்கு செம்மையாக பண்ணி செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரேன். ஸோ பாருங்கள் இப்போ வந்து மல்லித்தூள் போடுறோம், மல்லி இலை போடுறோம், மல்லித்தூளில் மல்லி இலை. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கப்பா இது போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ போட்டு வரணும். சூப்பராக பாருங்கள் செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ முட்டையை பாருங்கப்பா இப்போது முட்டையை போடுறோம். பார்த்து போடணும் இல்லைன்னா உடஞ்சிடும் இல்லை சொல்லி. ஸோ இப்போ அப்படியே இப்போ ஃபுட்டாக வந்து தான் நான் கேமரா பிடிச்சிக்கிறேன். அது நம்பரில் ஃபுட்டாக थोड़ा सा पानी ग्रेवी के लिए पानी मिलेगा. ஸோ பாருங்கள் நண்பா இப்போ முட்டையை போட்டாச்சு சூப்பராக நல்லா கொஞ்சம் வேகும். எதுக்குன்னா ஸோ அப்போ தான் கொஞ்சம் அந்த மசாலாலாம் பிடிக்கிற முட்டையை அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுவோம் கொஞ்சம். ஸோ நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணுறோம் ग्रेवी के लिए. இப்போ கிரேவி லைட்டாக இப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஏன்னா ரொம்ப இதாகிடுச்சு. தண்ணியை லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். மசாலா பிடிக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டுக்கப்புறம் அதில் சரியாயிடும். ஓகே நண்பா. ஸோ இதுதான் சூப்பராக இருக்கும், அருமையாக சாப்பிட்றோம் நண்பா. பாருங்கள் செமையாக ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கிரேவி.